hello guys, back with a new trade and new destination. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான நாள். எனக்கு வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான நாள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்னோட பர்த்டே 12 டிசம்பர் இன்னைக்கு. ஸோ தலைவர் பிறந்த நாள் தான் நான் வந்து நம்மளோட பர்த்டேயும். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா கொச்சினுக்கு போகிறோம். ஸோ கொச்சின் போயிட்டு அங்கே ஆலப்புழா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. பேக் வாட்டர்ஸ் இருக்கிற ஒரு ஊர் அது. ஸோ அந்த பேக் வாட்டர் இருக்கிற ஊரில் போயிட்டு நம்ம வந்து போட் ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ 2 to 3 days ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் ட்ரேட் வைஸ் வந்து நம்ம எதெல்லாம் வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் போக போக சொல்கிறேன். டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 o'clock ஆகுது. மார்னிங் 3 AM ஆகுது. ஸோ ஒரு நைட் ட்ரைவ் வந்து ஊட்டியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். வண்டியில் வந்து காற்று ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து நிப்பாட்டலாம். இங்கேருந்து கொச்சின் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 180 கிலோமீட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். மார்னிங் வந்து 6:30 7 o'clock வந்து நம்ம வந்து கொச்சின் ரீச் பண்ணுவோம். டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே வந்து நிறைய ஸ்விங் ட்ரேட்ஸ் அண்ட் இன்டர்டே கால்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக தந்துட்டுருக்கோம். அண்ட் ஆல்சோ டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஆலிஸ் ப்ளூவோட டிமேட் அக்கௌண்ட் லிங்க் வந்து கீழே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அங்கே போய் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப வளருது பிகாஸ் எனக்கு வந்து ரொம்ப தூக்கம் வருது. கண்டினியூஸ் ட்ரைவ் ஃப்ரம் 11 o'clock நான் வந்து 3 o'clock ஆச்சு. இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ணுறக்கோ. ஸோ ரொம்ப வந்து தூக்கம் வருது. அதனால தான் வாய் வளருது. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது மத்தியானம். அண்டு காலையில் வந்து 8 o'clock வந்து நம்ம வந்து இங்கே ரீச் ஆனோம். ஸோ கொச்சின் வந்து 8 o'clock ரீச் ஆனோம். அண்ட் நம்ம வந்து இந்த ஒரு ஹெரிட்டேஜ் பங்களோ வந்து நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கோம். ஸோ இந்த இடம் வந்து எப்படி இருக்குது, இந்த பங்களா வந்து எப்படி இருக்குது, ஆம்பியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் ட்ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஆக்சிஸ் பேங்க் வந்து நம்ம எக்ஸிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சிஸ் பேங்க் வித் ப்ராஃபிட் ஆஃப் 22,493 rupees ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் இன் ஆக்சிஸ் பேங்க். அது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட். ஸோ இந்த ட்ரேடர் அனலைஸ் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆட் பண்ணி விட்றேன். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி காலையில் ஒரு ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ட்ரேட் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து புட் ஆப்ஷன்ஸ் பை பண்ணியிருந்தேன். ஸோ அதில் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 2270 வந்து இதோட ஆர்டர் புக்கு 2270 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். அண்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லாட் தான். ஸோ 125 குவான்டிட்டிஸ் மட்டும் தான் எடுத்து நம்ம வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தோம். 270க்கு பை பண்ணி அண்ட் 348 rupeesக்கு எக்ஸிட் பண்ணியிருந்தேன் 25 குவான்டிட்டிஸு. ஸோ ஓவராலாக ரெண்டு ட்ரேட் பண்ணதில் 301 ப்ராஃபிட் அண்ட் 1968 rupees உள்ள ப்ராஃபிட்டு. ஆக்சுவலாக இது வந்து இன்னும் ஃபால் ஆச்சு. பேங்க் நிஃப்டியோட சார்ட் பார்த்தா உங்களுக்கு தெரியும்.
ஸோ இன்னுமே நல்லா ஃபாலோ ஆச்சு. பட் நான் வந்து லேப் எடுத்துகிட்டு வரல. ட்ரிப்பில் இருக்கும்போது என்னோடய லேப்போ என்னோடய மானிட்டர்ஸ் எதுவுமே இல்லாதனால ஒரு குயிக் என்ட்ரி எக்ஸிட் பண்ணிவிட்டு ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற பங்களா. வந்து நிறைய ஆன்டிக் திங்ஸ், இது ஹெரிட்டேஜ் பங்களா அப்படின்றதுனால நிறைய ஆன்டிக் திங்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ 2 ஃப்ளோர் இருக்கிற ஒரு பங்களா. ஸோ இந்த பங்களாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டிக் திங்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து இதோட பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ என்னவோ சொல்லுவாங்க, இதோட பேர் வந்து மறந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி திங்ஸு அண்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெலிஃபோன் இருக்கு இல்லையா, பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் இருக்குது பாருங்கள், பழைய காலத்துக்கு டெலிஃபோனு, இந்த மியூசிக் கேட்குற ஒரு சிஸ்டமு அண்டு இங்கே வந்து ஃபேனு. ஸோ ஆம்பியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இங்கே வந்து நிறைய புக்ஸ் இருக்குது பாருங்கள். மேபி இந்த சினிமா ரிலேட்டட் புக்ஸ் நிறையா இருக்குது. அண்ட் ஸ்டோரி புக்ஸும் நிறையா இருக்குது. கீழே தான் வந்து கொச்சினில் இருக்குது. இங்கேருந்து ஆலப்புழா வந்து கிட்டத்தட்ட 448 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கொச்சினில் இருக்குது இந்த ரெசார்ட்டு. ஸோ இங்கெல்லாம் என்ன வச்சுருக்காங்க, இதெல்லாம் என்னென்னே தெரில. இங்கெல்லாம் என்னமோ இருக்குது பீட்ஸ் மாதிரி. அண்ட் பிளான்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஜிம்மோட, ஸோ ஜிம்மிங்காக வேண்டி. அண்ட் ஆல்சோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான கார்டன். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம வந்து ரெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஸோ ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி விட்றேன் இந்த ஃபுட்டேஜ்லேயே. தெரில. அண்ட் திங்ஸ் வந்து ஒவ்வொன்றும் யூனிக்கான திங்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது இந்த ஸோ முறுக்கெல்லாம் போடுவாங்களா அதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே வந்து ஒரு பெட்டி மாதிரி. ஸோ இங்கெல்லாம் உட்காரதுக்கு சேர்ஸ் இருக்குது. அங்கே வந்து சோஃபா இருக்குது. ரொம்ப வந்து சைலண்ட்டான ஒரு அட்மாஸ்பியர். நம்ம வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அந்தளவுக்கு சைலண்ட்டான ஒரு அட்மாஸ்பியர். நீங்கள் வந்து நிறைய ஸ்டாச்சுஸ் இருக்குது. ஸ்டேர் கேஸில் ஆகட்டும் இல்லை ஷோகேஸில் ஆகட்டும் நிறைய ஸ்டாச்சுஸ் வந்து இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து இந்த ஸ்டாச்சு, பாட்டில்ஸு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பர் ஸ்பூன். இது ஸோ காப்பர் ஸ்பூனு, கப், இது என்னன்னு தெரில. ஸோ கப்பு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டேர் கேஸ் வழியாக கீழே போனீங்கன்னா நிறைய திங்ஸ் வந்து இது ஃபுல்லாக வந்து டீ குட்டில் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த பங்களாவில் இது ஃபுல்லாக வந்து டீ குட். ஸோ இங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்குது பாருங்கள். ஸோ ஃபோர்ட் கொச்சி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இந்த பங்களா இருக்குது. நான் வந்து உங்களுக்கு இந்த பங்களாவோட வந்து கூகுள் மேப் டைரக்ஷன் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்றது நீங்களும் வந்து கொச்சின் வந்தீங்கன்னா ஃபோர்ட் கொச்சி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டே பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். ஸோ நீங்கள் வந்து இந்த பங்களா எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் பிளான் என்னென்னா, நம்ம வந்து இந்த பங்களாக்கு பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் ட்ராவல் டிஸ்டன்ஸில் ஒரு பீச் இருக்குது. ஸோ அந்த பீச் போயிட்டு அந்த பீச் எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். எதோடது അവിടെ പോയി ഫോട്ടോ ഒക്കെ എടുക്കാം, എല്ലാം ചെയ്യാം, എന്തെങ്കിലും ഡൊണേഷൻ കൊടുക്കാം. உடஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருவேன். டீ குடுன்றான் இது. ஓகே ஏய் டீ குடுறா, அதே பார்த்து பாரு. வண்டி எடுக்க. And listen to me. Yeah, sure. This one actually, this called is Chinese fishing net. Okay. This one? Yes. Okay. But why telling the Chinese fishing net? This introducing from China. That man name is Mr. Kublai Khan.
This is Mongolian. That is the old name telling the Chinese fishing net. So, this net only China. This designing, technology, construction, the counterbalance and developing complete Portuguese technologies also. 13th, 14th century, 700 years old. But this food guarantees only 6 years, 7 years. Then after complete the changing. I am not the changing. Husbands complete my owner. We are 5 people labor. Okay. The water catching 30% give the owner, 70% divide the fishermen. Because this is not the season. This is monsoon time. Season is summer. Now starting after the 2 months. February, March, April, that one good fishing time. ஆக்சிஸ் பேங்கோட அனலைஸ் வந்து நான் சொல்லிடுறேன். 1 hour டைம் ஃப்ரேமில் இந்த பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு, ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில். அண்ட் தென் இந்த இடத்துல இட் கேவ் அ பிரேக் அவுட். ஸோ என்னோட என்ட்ரி வந்து எங்கே இருந்துச்சுன்னா அரௌண்ட் 810 ஆஃப்டர் த கேப் வந்து நான் என்ட்ரி எடுத்தேன். அண்ட் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1 month வந்து எனக்கு ட்ரேட் வந்து மைனஸில் தான் போயிட்டு இருந்துச்சு. லைக் வெறும் 2 rupees 5 rupees ஃப்ரம் த 2000 rupees 3000 rupees ப்ராஃபிட் போயிட்டு இருந்துச்சு ஆக்சுவலாக. அண்ட் சடன்லி என்ன ஆச்சுன்னா ஒரு ஃபால் மார்க்கெட்டில் இது வந்து சப்போர்ட் பிரேக் பண்ணி இருந்துச்சுன்னா நான் எக்ஸிட் பண்ணியிருப்பேன். பட் இது வந்து ஒரு ஹேமர் பின் பார்ன்ற மாதிரி கேண்டில். இது வந்து கன்ஃபர்மேஷன் ஃபார் ரிவர்சல். அண்ட் ஆல்சோ 200 EMA வந்து இது ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ 200 EMA ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது 250 EMA வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் நான் வந்து இந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் ரிவர்ஸ் ஆகிட்டு went to my targets. Somewhere around here நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட 810 என்னமோ என்ட்ரி பண்ணி 850 860 ப்ளஸ் வந்து நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ட்ரேட் வந்து கேம் மே ப்ராஃபிட் அரௌண்ட் 22,000.